மக்களையோ சார், தமிழக அரசு புதிதாக ஒன்றை செயல்படுத்த போவதாக தெரிவித்துள்ளார்கள். அதாவது எஃப்எஸ்ஐ, ஃப்ளோர் ஸ்பேஸ் இன்டெக்ஸ், அதாவது தரை பரப்பு விகிதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க தமிழ்ல. அதாவது ஒரு பில்டிங் கட்டுறாங்கன்னா அந்த பில்டிங்ல எவ்வளோ எளிமைப்படுத்தி சொல்கிறேன் நான். எவ்வளவு ஸ்பேஸுக்கு நீங்கள் கட்டணம் கட்டிக்கலாம் அப்படின்றத ஒவ்வொரு உள்ளூர் நிர்வாகமோ, நகராட்சியோ, மாநகராட்சியோ அல்லது இந்த லோக்கல் பாடிஸ்ன்னு சொல்கிறாங்களே, அவங்க உலகம் பூராக இந்த வழக்கமே இருக்கிறது. ஏன்னா நம்ம ஒரு சொசைட்டியாக வாழ்கிறோம். ஓகேங்களா? இந்த நமக்கு இருக்கக்கூடிய இந்த இயற்கை வளங்களையும் நமக்கு தேவையானவற்றையும் நாம் பகிர்ந்து வாழ வேண்டும் இல்லைங்களா? ஒருத்தர் செல்வாக்கோட ஒருத்தர் இருக்காருன்றதுக்காக தண்ணியை மொத்தமாக அவர் எடுத்துக்கிட்டாருன்னா மற்றவங்களுக்கு தண்ணி வேணும் இல்லை. ஸோ இதெல்லாம் பகிர்ந்து வாழ்கிறதுக்காக தான் ஃபஸ்ட் இந்த லோக்கல் பாடிஸ் உருவாக்கப்பட்டது. அதற்கு பிறகு ஒரு விதிகளை கொண்டு வர்றாங்க. ஏன்னா நகரங்களை நோக்கி மக்கள் குவிவது அதிகமாகிட்டு இப்போ நம்ம காட்டுக்குள்ளே கிராமத்தில் அங்கே ஒரு வீடு, இன்னொரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி இன்னொரு வீடுனா நம்ம அதை பற்றி யோசிக்க வேண்டியதில்லை. அர்பனைசேஷன் வர வர பிளான் பண்ணணும் இல்லையா? ஏன்னா சென்னை என்னதான் உலகிலே மிக பெரிய மாநகராட்சி, 2வது பெரிய மாநகராட்சி. லண்டனுக்கு அடுத்து சென்னை தான் சொன்னாலும் சென்னை ஒரு எப்படி சொல்கிறது, பிளான் பண்ணி கட்டப்படாத ஒரு நகரம். கரெக்ட். இது பிளான் பண்ணவே இல்லை. ஸோ இப்படி தான் அந்த நகரம் இருக்கணும் அப்படின்னு சொல்ல லண்டன் பிளான் பண்ணி கட்டினது. 2வது மாநகராட்சி சென்னை அப்படி கட்டலை. இதன் காரணமாக நீங்கள் இந்த பிளான் ஒரு அன்பிளான்டு சிட்டியாக இருக்க காரணத்தினால ஸோ இந்த நகரங்களை நோக்கி மக்கள் குவிவது அதிகமாகும் காரணத்தால் இந்த பிளானிங்லாம் ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்றதுக்காக பண்ணுறாங்க. இப்போது இந்த சயின்ஸ் டெவலப்மெண்ட்டு அண்ட் மக்கள் தொகை பெருக்கத்தை எல்லாம் மனதில் வைத்து உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இந்த பொறியியலாளர்கள், வல்லுநர்கள் எப்படிலாம் கட்டிடங்களை கட்டினால் இன்னும் ஒரு 20-30 வருடங்களுக்கு எந்தவித சிக்கலுமின்றி மக்கள் வாழலாம்ன்றதுலாம் திட்டமிடுகிறார்கள். ஸோ இந்த திட்டத்தை நீங்கள் எங்கே செயல்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிதாக உருவாகக்கூடிய நகரங்களில் நீங்கள் இதை செயல்படுத்தலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது செங்கல்பட்டுன்ற ஒரு ஊர், ஒரு பொட்டக்காடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த செங்கல்பட்டை ஒரு நவீன நகரமாக, துணைக்கோள் நகரமாக உருவாக்குறான்ட்டு முடிவெடுத்துட்டாங்கன்னா, அந்த இடத்துல உருவாக்கக்கூடிய ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ரோடை விட 2 பங்கு வைக்கணும். கரெக்டாக? ஸோ இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய ரோடு பத்தலை அப்படின்றது நமக்கு தெரியும். 2 பங்கு ரோடு வைக்கணும். அண்ட் இன்னும் 50 வருடங்களுக்கு மக்கள் தொகை அதிகரித்தால் எவ்வளவு குடிநீர் தேவை, கழிவுநீர் எவ்வளவு வரும், இது எல்லாவற்றையும் கணக்கில் வச்சு நம்ம அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ரெடி பண்ணிவிட்டு அந்த இடத்துல என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ் கட்டலாம். ஒரு 50 மாடி கட்டிடங்களை அந்த புதிதாக உருவாக்கக்கூடிய துணை நகரங்களில் நாம் அந்த ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ் கட்டலாம். என்ன காரணம்னா, 50 மாடி கட்டுறீங்க, அந்த 50 மாடிக்கு தேவையான குடிநீர், அந்த 50 மாடியில் குடியிருப்பவர்கள் வெளியேற்றும் கழிவுநீர், இந்த லோடெல்லாம் தாங்கக்கூடிய அளவுக்கு உட்கட்டமைப்பு வசதியை நாம் உருவாக்கிய பிறகு அந்த நகரங்களை உருவாக்கணும்னா அது கரெக்டாக இருக்கும். இப்போ சென்னை போன்ற ஒரு நகரத்தில் அதை செயல்படுத்தும் போது அதில் என்ன தவறு? ஏன்னா இங்கேயும் மக்கள் குவிகிறார்கள், மக்கள் தொகை அதிகமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் 50 மாடி ஒரு சின்ன இடத்துல 50 மாடி பில்டிங் நீங்கள் கட்டுறீங்கன்னா அது நல்லது தானே? மக்கள் பரப்பு விதத்தை சுருக்கணும்ல ஒரே பில்டிங்கில். அதாவது ஒரே பில்டிங்கில் 50 மாடி இருந்தால் மக்கள்லாம் நம்ம சுருக்கலாம்ல ஒரு சின்ன இடத்துக்கு. ரொம்ப சரியாக நல்ல ஒரு ஆங்கிளில் கேட்டிங்க இல்லையோ. அர்பன் ஸ்ப்ரால் அப்படின்ற ஒரு கான்செப்டும் உண்டு. அர்பன் ஸ்ப்ரால்னால் என்னென்னா, நகரத்தை விரிவாக்கிக்கிட்டே போகிறது. இப்போ சென்னைன்னு இருக்கக்கூடிய இந்த நகரத்தை செங்கல்பட்டு வரைக்கும் சென்னை ஆக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். இது இப்படி பரப்பளவே கொண்டு போகலாம். சரி, ஏற்கனவே செங்கல்பட்டில் ஜனங்க இருக்காங்க, ஊர் ஒன்று இருக்குது. ஸோ இந்த சிட்டியை நம்ம விரிவாக்கம் செய்து செங்கல்பட்டு வரைக்கும் போனோன்னா அதை தாங்கிறதுக்கு அளவுக்கு செங்கல்பட்டு இருக்கணும்ல. செங்கல்பட்டில் செங்கல்பட்டு ஒரு பழைய நகரம் தான். செங்கல்பட்டு ஏற்கனவே 20-15 அடி ரோடு இருக்குதுன்னு வச்சுங்க. அங்கே போய் நீங்கள் அதை சிட்டி ஆக்குனீங்கன்னா எப்படி ஆக்குவீங்க? அந்த மக்களையெல்லாம் வெளியேற்றணும். ஸோ ஒரு எல்லை இருக்குது அதுக்கும். இப்போ மகாபலிபுரம் வரைக்கும் நீங்கள் இன்றைக்கி சிட்டி தான், கிட்டத்தட்ட மகாபலிபுரம் வரைக்கும் ஈஸியாக அந்த அளவுக்கு போகுது. இப்போ மகாபலிபுரத்தில் இடமே இல்லாமல் குறுகலான தெருக்கள் இருக்குன்னு வச்சுங்க, அதை எப்படி நகரமாக்குவீங்க? சிக்கல். ஸோ ஒரு அளவு இருக்குது. இவங்க இப்போ வைக்கிற வாதம் அதுதான். ஸோ அதுக்கு பதிலுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்டால், நம்ம இப்படி உயர்த்தலாம், இதை கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல யோசனை தான் சார். நல்ல யோசனையாக உங்களுக்கு பார்ப்பதற்கு தெரிகிறது. சென்னை ஒரு மோசமாக திட்டமிடப்பட்ட நகரம். திட்டமே இல்லை. இன்னும் சிறப்பாக சொல்லிட்டீங்க நீங்கள், திட்டமே இல்லை. ஓகேவா? இப்போது இன்றைக்கி சென்னை எவ்வளவு நெருக்கடி மிகுந்த நகரமாக இருக்கிறது என்பதற்கு நீங்கள் வாகனத்தில் போய் இன்றைக்கி பயணிச்சிங்கன்னா போதும். கார் நிற்காத ரோடு இன்றைக்கி இருக்கா? இல்லை. கார் நிற்காதானே நான் பகலில் போயிட்டு நீங்கள் நின்றுட்டு போகிறத சொல்லலை. இரவு நேரங்களில் பெரும்பாலான பார்க்கிங் ரோட்டில் தானே இருக்குது. ரோடு பயணிக்கிறதுக்கா, பார்க்கிங் பண்ணுறதுக்கா? எவ்வளவு இடங்களில் இன்றைக்கி போக்குவரத்து நெரிசலை பார்க்குறீங்க? ஒரு வருஷத்துக்கு 20,000 கார் அதிகரிக்குது. நம்பர் கூடுதலாக இருக்கும், நான் ஒரு உத்தேசமாக சொல்கிறேன். 20,000 கார் அதிகரிக்குதுன்னா ஒரே ரோடு தானே இருக்குது. இந்த ரோடு சாலைகளின் அகலங்கள் பிரிட்டிஷார் காலத்தில் திட்டமிடப்பட்டு உருவாக்கப்பட்டது இல்லையா? இப்போது இன்றைக்கி நீங்கள் இந்த சென்டர்டு இந்த வெர்டிக்கல் க்ரோத்தை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க, நல்லா தான் இருக்குது கேட்குறதுக்கு. நல்ல யோசனை ரைட்டா? இப்போது
நாம் சென்னை நகரத்தில் இந்த அன்லிமிட்டெட் ஃப்ளோர் ஸ்பேஸ் இண்டெக்ஸ் ஃப்ளோர் எஃப்எஸ்ஐ கொடுக்குறாங்கன்னா வெர்டிகலாக growth இருக்கும். ஓகேவா? இந்த வெர்டிகலாக ஆகிற growthக்கு தேவையான பார்க்கிங்கை நீங்கள் உள்ளே பண்ணிக்குவீங்க. ஆமாம், எனக்கு ஒன்றும் அதில் அண்டர் கிரவுண்டில் அண்டர் கிரவுண்டில் நீங்கள் எத்தனை ஃப்ளோர் 5 ஃப்ளோர் கட்டிங்கன்னா 5 ஃப்ளோருக்கு கீழே பார்க்கிங் கூட கட்ட முடியும், இல்லையா எலிவேட்டட் பார்க்கிங் கட்ட முடியும். இதெல்லாம் நீங்கள் பண்ணிடுவீங்க. நீங்கள் அதை பண்ணிங்கனாலும் அந்த 10 மாடியிலேருந்து வெளியில் வர கார் இந்த ரோட்டில் தானே வரப்போகுது. அப்போ அதை எப்படி அந்த அந்த கட்டிடத்திலிருந்து வெளியே வரும் கார்களை எப்படி ரோடு ஹேண்டில் பண்ணும்? ஒன்றாச்சுங்களா? ஏற்கனவே சென்னை நகரம் இவ்வளவு தான் சென்னை நகரத்துக்கு தேவை என்பதை மனதில் வைத்து ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்பு பதிக்கப்பட்ட பாதாள சாக்கடை குழாய்கள் தானே இன்னும் இருக்குது. இப்போவே பல இடங்களில் அடைப்பு ஏற்பட்டு கழிவுநீர் வெளியேறுவதெல்லாம் நம்ம பார்க்குறோம். என்னென்னா பைப் அங்கங்கே பழைய பைப்பு உடஞ்சிட்ருக்குலாம் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்க இன்ஜினியர்ஸை. இப்போது நீங்கள் பார்க்கிங் அங்கே உள்ளே வச்சுக்கிறீங்க, அந்த கழிவை எதில் வெளியேற்றுவீங்க? அதே பைப்பில் தானே நீங்கள் வெளியேற்றுவீங்க. அந்த பைப்பு லோடு எப்படி தாங்கும்? எனது நண்பர் கோயம்பேடு அருகில் குடியிருக்கிறார். 8 வீடு அவர் குடியிருக்கும். இதில் 45 நாட்களுக்கு ஒரு முறை அவங்க செப்டி டேங்க்லேருந்து கழிவுநீர் எடுத்து க்ளீன் பண்ணுறாங்க. அவங்களால கனெக்ட் பண்ண முடியல, லோடு தாங்க மாட்டேங்குது, டேரெக்டாக அந்த கழிவுநீர் முடியல. இப்போது இந்த வெர்டிகலாக இது இப்படி வளர்ந்துச்சுன்னா சென்னை தாங்குமான்றது தான் இன்றைக்கி கேள்வி. இப்போ நீங்கள் சென்னை நகரத்தில் தான் நீங்களும் குடியிருக்கீங்க, பயணிக்கிறீங்க, தினந்தோறும் பயணிக்கிறீங்க. வீடு எங்கே உங்களுக்கு? குரோம்பேட்டிலேருந்து இங்கே வரீங்களா? எப்படி இருக்குது டிராஃபிக்? காலையில் 9:30 இல்லை டிராஃபிக் இருக்குன்னு சொல்லிட்டு நான் மெட்ரோவில் வரப்போ மெட்ரோ வரீங்க. இப்போ பட் சாலையில் நீங்கள் இருசக்கர வாகனத்தில் பயணிச்சிங்கன்னா அந்த டிராஃபிக் எப்படி இருக்குன்றதை பார்க்குறீங்கல்ல. இப்போது இந்த அளவுக்கு கட்டிடங்கள் இருக்கும்போதே இவ்வளோ வாகனங்கள் இருக்குது. இப்போ செங்குத்தாக பல்வேறு உயர கட்டிடங்கள் உருவானால் அந்த வாகனங்கள் எங்கே செல்லும்? அவ்வளோ பெரிய கட்டிடத்தில் ஒரு ஃப்ளாட் இருக்காங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃப்ளாட்டில் இருப்பவங்க வந்து கார் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. வச்சுருக்கும்போது எல்லாமே ஒரே சாலையில் தான் பண்ணிக்கும், கண்டிப்பாக டிராஃபிக் வரும். எப்படி இதை ஹேண்டில் பண்ணுவீங்க? சரி, நீங்கள் ஒரு ஆர்குமெண்ட்டுக்கு இதை சொல்லுவீங்க, சார் நான் இங்கே வந்து 20-30 மாடி கட்டுறேன், இந்த ரோட்டில் இருக்கிற பைப்பை புதுசாக போட்டுறேன்னு சொல்கிறீங்க. சரி, பெருசாக போட்டுறீங்க, எங்கே கனெக்ட் பண்ணுவீங்க அந்த பைப்பை? ஏற்கனவே இருக்கிற ஒரு பண்ணணுமா? எப்படி அந்த பாட்டில் நெக்கை மேனேஜ் பண்ணுவீங்க? இல்லை இதெல்லாம் ஒரே நாளில் நடந்துருமா சார்? இப்போ அப்ரூவ் கொடுத்துருக்காங்க அரசு சார்பாக. இப்போ எல்லா கட்டங்களும் ஒரே நாளில் எழுந்துடாதுல்ல, அதுக்கும் டைம் எடுத்துக்கல. ஒரு 5 ஆண்டுமோ 10 ஆண்டோ எடுத்து வந்தேன். நீங்கள் பத்திரிகை துறையில் இருந்துட்டு இவ்வளோ அப்பாவியாக இருப்பீங்கன்ட்டு நான் நினைக்கல. இல்லையா, 10 ஆண்டுகள் ஆகும். நீங்கள் சொல்கிறத ஒத்துக்கிறேன். நான் சென்னை நகரத்தில் 20 மாடி கட்டிடங்களாக உயர்வதற்கு 10 ஆண்டுகள் ஆகும். ஆனால் திமுக ஆட்சிக்கு இன்னும் எஞ்சி இருக்கக்கூடிய இந்த 3 ஆண்டுகளில் 10 ஆண்டுகளில் கட்டக்கூடிய கட்டிடங்களுக்கான அனுமதியை கொடுத்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் இவ்வளோ துட்டு வாங்க முடியுமா? முடியாதா? அப்போ இந்த அனுமதி என்பது நீங்கள் சொல்கிறதுக்காக தான் கொடுக்கப்பட்டதா? வேறு எதுக்கு? சார், இப்போ வந்து ஒரு திட்டம் வந்து செயல்படுத்த போகிறாங்கன்னா அதுக்கு R&D பண்ணுவாங்க, ரிசர்ச் பண்ணுவாங்க. கண்டிப்பாக ரிசர்ச் பண்ணி இது நம்ம செயல்படுத்தலாமா வேணாமா, அதில் உள்ள சாதக பாதகங்களை வந்து ஆராய்வாங்க. அப்படியெல்லாம் தமிழக அரசு ஆராயலையா? இல்லை வந்து வெறுமனே வந்து சொல்லி அப்ரூவ் கொடுத்துட்டாங்களா, அனுமதி கொடுத்துட்டாங்களா? அதுக்கு 2 வருஷமாக இந்த கவர்மெண்ட்டை பார்த்துக்கிட்டு இருந்தும் இந்த கவர்மெண்ட் இப்படி ஆராய்ந்து முடிவெடுக்கக்கூடிய அரசு என்று நீங்கள் நம்புவதைக் கண்டு நான் வியப்பு தான் அடைய முடியும். என்னால் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா ரொம்ப எளிதாக சென்னை நகரம் தாங்காதுன்றது தெரியாது உங்களுக்கு? இதுக்கு என்ன ராக்கெட் சயின்ஸ் படிச்சுட்டு வரணுமா நீங்கள்? எப்படிங்க தாங்கும்? சரி, அப்போ அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் தான் என்ன சார்? இப்போ நம்ம வந்து வெறுமனே வந்து தமிழக அரசு குற்றம் சாட்டுறோம், இவங்க வந்து அனுமதி கொடுக்குறாங்க, ஸோ இது தவறு, அதுக்கான சாலைகள் இல்லை, கழிவுநீர் வெளியேற்ற வந்து வழி இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம குற்றச்சாட்டு வெறுமனே வைக்கிறோம். இப்போ அதுக்கு ஆல்டர்னேட்டிவ்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது இல்லாமலே வந்து நம்ம வெறுமனே எப்படி குற்றச்சாட்டு? ரொம்ப ஃபேராக கேட்குறீங்க. தேவை என்னன்னு சொல்லுங்கள். இப்போ வந்து 10-20 மாடி கட்டிடங்களுக்கு அனுமதி கொடுப்பதற்கான தேவை எங்கிருந்து வந்தது? நீங்கள் தான் சார் சொன்னீங்க, மக்கள் வந்து நகரத்தை நோக்கி படையெடுக்கிறார்கள். அது இப்போவே படையெடுத்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இந்த எக்ஸிஸ்டிங் செட்டப்பில் மக்கள் அவங்களுக்கான வசிப்பிடங்களையும் சரி, வேலை செய்யும் பணியிடங்களையும் அவர்கள் தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது வேலையே செய்ய முடியாமல் சென்னை இயங்க முடியாத சூழல் இப்போது உருவாகிருக்கிறதா? சீன தலைநகர் பெய்ஜிங், அரசு அலுவலகம் எல்லா அலுவலகம் எல்லாரும் அங்கே தான் இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், அங்கே இருக்கக்கூடிய நிலத்தடி நீர்லாம் காலி ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு அரசு அலுவலகங்களை தவிர பெய்ஜிங் நகரத்துக்குள்ளே வேறு எதுவுமே கிடையாது. குடியிருக்கிறவங்களாம் வெளில போகணும், விரட்டி விட்டாங்க. அது கம்யூனிஸ்ட் நாடு, என்ன வேணாலும் பண்ணலாம், துப்பாக்கியை காமிச்சு ஒரே நல்லா பண்ணிவிடுவாங்க. சென்னையில் இதை பண்ண முடியுமா? நீங்கள் நினைக்கிறது மாதிரி இந்த அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் ஐயோ இன்னும் 10 வருஷம் கழிச்சு சென்னை என்ன ஆகும், நான் அனுமதி கொடுத்துட்டு போயிடுவேன். இன்னொரு எளிதான ஒரு விஷயத்த சொல்கிறேன் இல்லையோ, அண்ணா நகர் பக்கம் போயிருக்கீங்களா? வெல் பிளான்டான கட்டப்பட்ட ஒரு ஏரியாவில் அண்ணா நகரம் ஒன்று. ரைட், நீங்கள் சாலைகளில் தெரியும், அங்கே இருக்கிற மரங்கள். அது இந்த உலகத்தமிழ் மாநாடு சமயத்தில் அதெல்லாம் காடு. உலகத்தமிழ் 80களில் எம்ஜிஆர் பீரியடில் உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்ற சமயத்தில் தான் அந்த லேஅவுட்டெல்லாம் உருவாச்சு. அந்த அண்ணா நகரில் வந்து நீங்கள் கோயம்பேடுலேருந்து திருமங்கலம் நோக்கி பயணிக்கும் போது இடதுபுறம் VR மால் என்று ஒரு மால் இருக்கிறது தெரியுமா? ஆமாம். அங்கே மாலை வேளைகளில் போகும்போது டிராஃபிக் எவ்வளோ ஆகுதுன்றது பார்த்துருக்கீங்களா? ஆகும், டெய்லி ஆகுது. அது சனி ஞாயிறுகளில் சொல்லவே தேவையில்லை. வடபழனியில் ஃபீனிக்ஸ் மால் போயிருக்கீங்கல்ல? வேளச்சேரி ஃபீனிக்ஸ் மால், நாட் வேளச்சேரி, சாரி, வடபழனி ஃபோரம் மால் போயிருக்கீங்கல்ல? மாலை நேரங்களில் குறிப்பாக திரைப்படம் விடும் நேரங்களில் அங்கிருந்து போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவது பார்த்துருக்கீங்களா? VR மாலில் வந்து ரொம்ப நல்ல உதாரணம் சொல்கிறோம். எவ்வளோ டிராஃபிக் ஆகும் தெரியுமா உங்களுக்கு? அது எவ்வளோ ஒரு கிரிட்டிக்கலான இடம்னா மெட்ரோ வேலை நடக்குது, அதுவும் ஒரு காரணம் இல்லை.
அந்த இடத்துல மெட்ரோ வேலை நடக்கிற மாதிரி தெரியலையே, பால வேலை தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. சரி, மெட்ரோ, ஆமாம் கரெக்ட், மெட்ரோ வேலை நடக்குது. மெட்ரோ வேலை நடக்கிறதுக்கு முன்னாடி அங்கே டிராஃபிக் ரொம்ப எளிதாக பயணிச்சுக்கிட்டே இருந்துச்சு. இல்லை, காரு போகும் வரும், அங்கேயே தனியாக 4 செக்யூரிட்டி. சரி, பார்த்தீங்களா? பார்த்துருக்கேன். நெல்சன் மாணிக்க ரோட்டில் ஸ்கைவாக் பார்த்துருக்கீங்களா? அந்த நெல்சன் மாணிக்க ரோடு எவ்வளோ பெரிய ரோடுன்றது உங்களுக்கு தெரியும். ஸ்கைவாக்லேருந்து வர்ற வண்டிங்க வரும்போது, அதுவும் குறிப்பாக திரைப்படங்கள் விடும்போது எவ்வளோ டிராஃபிக் அங்கே ஆகுதுன்னு பார்த்துருக்கீங்களா? நான் சொல்கிறது ஒரு 3 மாலை உங்களுக்கு உதாரணம் காட்டினேன். வேளச்சேரிக்கு நான் போனதில்லை, அங்கே டிராஃபிக் ஆகுதா? படம் முடிஞ்சு வரும்போது ஆகுது. அங்கே நான் போனதில்லை, அங்கே ஆகுது இல்லைங்களா? ஸோ ஒரு மால் இந்த மாதிரி கட்டுனாங்கன்னா ஏன் அங்கே ஆகுதுன்னா, மக்கள் அங்கே குவிகிறாங்க. இது மாதிரி நீங்கள் ஒரு 15 மாடி கட்டணம் கட்டிங்கன்னா குவிவாங்க. அலுவலகம் கட்டுறீங்க, ஏன்னா இந்த இடம் வந்து குடியிருப்புகளுக்காக என்பதை விட வணிக நோக்கத்துக்காக எழுப்பப்படும் கட்டடங்களுக்கு தான் இது ப்ரையாரிட்டி கொடுக்கப்படும். அங்கேருந்து அந்த ஆஃபீஸ்லேருந்து வெளியில் வரக்கூடிய பணி முடிந்து வெளியே வரக்கூடிய வாகனங்கள் எந்த சாலையில் பயணிக்கும்? ஏற்கனவே இருக்கிற சாலையில் தான் பயணிக்கும். அப்போ எப்படி இந்த லோடை வந்து இந்த சென்னையின் சாலைகள் மற்றும் சென்னை நகரம் எப்படி தாங்கும்? நான் அந்த விஆர் மால் திறக்கப்பட்ட சமயத்தில் நான் போனேன். எந்த பைத்தியக்காரன் இதுக்கு அனுமதி கொடுத்ததுன்ற எண்ணம் தான் எனக்கு முதல்ல வந்துச்சு. அது ரோட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கும். கார்னருங்க, நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா பூந்தமல்லி ஹை ரோடு என்ற ஒரு முக்கியமான ஆர்டிலியல் ரோடையும் நுங்கம்பாக்கம் போன்ற மத்திய நகரத்தின் மத்திய பகுதியும் இணைக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல டிராஃபிக் ஆகுதுன்னு சொல்லிட்டு தானே அவ்வளோ பெரிய ஃப்ளைஓவர் அங்கே கட்டப்பட்டுச்சு. இன்றைக்கி அந்த ஃப்ளைஓவர் வந்து கூடுதலாக போக்குவரத்து ஏற்படுத்து பார்த்துருக்கீங்களா? எப்போ காலையில் வந்தாலும் பிரிட்ஜ் மேலே இருந்து வாகனங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறது பார்த்துருக்கீங்களா? இல்லையா? பார்த்துருக்கேன். அப்போ இதெல்லாம் கண் முன்னால் எளிய உதாரணங்களாக உங்களுக்கு தெரியவில்லையா இதெல்லாம்? அப்போ இந்த மாதிரி வந்து நம்ம அனுமதி கொடுத்தா ஒரு அடுக்குமாடி குடியிருப்புக்கோ இல்லை ஒரு அலுவலகத்துக்கோ அனுமதி கொடுக்கும்போது இது வந்து எல்லா இடங்களையும் பிரச்சனை ஏற்படும் சொல்கிறீங்க? நிச்சயமாக ஏற்படுத்தும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஏதாவது ஒரு முக்கியமான சாலையில் இல்லை கடற்கரை சாலையில் ஒரு முக்கியமான நிகழ்ச்சிக்காக கடற்கரை சாலையில் போக்குவரத்தை வந்து மடக்கி விட்டாலே எல்லா சாலைகளையும் இது ரிஃப்ளெக்ட் ஆகும். பார்த்துருக்கீங்களா? இதுதாங்க நம்ம நகரம். பெங்களூரை இப்போ பார்த்துருக்கீங்களா? இந்த அதிகப்படியான எஃப்எஸ்ஐ கொடுத்தா என்ன ஆகுன்றதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் பெங்களூரு நகரம். பெங்களூரில் ஆவரேஜ் ஸ்பீடு எவ்வளோ தெரியுமா? சிட்டியில் 20. சென்னையில் 40 இருக்குது. அது இதை 20 இல்லாமா? ஏன் பெங்களூரை விட சென்னையில் வந்து சாலைகள் கொஞ்சம் அகலமாக இருக்குன்னு கரெக்டாக சொல்லுங்கள். தெரியல. சென்னை நகரத்தில் ட்ராம் ஓடிச்சு. மவுண்ட் ரோட்லாம் ஒரு காலத்தில் ஓடிச்சு. பார்த்துருக்கேன். எம்ஜிஆர் பீரியடில் அது அபாலிஷ் பண்ணப்பட்டுச்சுன்னு சொன்னாங்க. ட்ராம் ஓடிச்சு. அப்போ ட்ராமு பஸ்ஸு எல்லாம் ஓடணும்னா ரோடு கொஞ்சம் அகலமாக இருக்கணும். அதனால இங்கே தப்பிச்சோம். இப்போ பெங்களூரை நீங்கள் பார்த்துருக்கீங்க. பெங்களூரில் எவ்வளோ கட்டடங்கள், அதுவும் இந்த ஐடி ஏரியாலலாம் கட்டடம் எப்படி இருக்குன்றதை பார்த்துருக்கோம். ரோடு எங்கேயாவது அங்கே விரிவாக்கிறதுக்கு இடம் இருக்குங்க? இல்லை, கட்டடங்கள் இடிக்கும், எல்லாம் மொத்தமாக அடிக்கணும் சார். சாத்தியமா அது? அல்லது சரி, இது ஒரு புறம் சேஃப்டின்னு வச்சுக்கலாம். சென்னை நகரத்துலேயும் அவ்வப்போது லேசாக நில அதிர்வுகள் ஏற்பட்டுள்ளனன்றது நமக்கு தெரியும். இன்றைக்கி நாம் பண்ணிகிட்டு இருக்கிற இந்த ஈக்காலஜிக்கல் டேமேஜுக்கு எப்போ எர்த்குவேக் வரவே வராதுன்னா நம்ம சொல்ல முடியாது. 2004 யாருமே எதிர்பார்க்கல சார் வரணும் சுனாமி. ஆமாம். அது மாதிரி இயற்கை சீற்றங்கள் வந்தால் மக்களை அவசரத்துக்கு வெளியேற்றுவதற்கு இது சரியாக இருக்குமா? துபாய் போய்விட்டு வந்த எனது நண்பர் சொன்னார், துபாயில் ரெகுலராக கழிவுகளை வந்து லாரியில் தான் எடுத்துகிட்டு போவாங்களாம். ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்களாம். ரெகுலராக எடுத்துகிட்டு போகிறாங்க. அது ஒரு சிஸ்டம் அங்கே. இங்கேயும் அதை பண்ண முடியும். அந்த லாரி போகிறதுக்கு ரோடு வேணுமா இல்லையா? ஒரு எமர்ஜென்சி, இந்த எமர்ஜென்சிலாம் வரவே வராதுன்னு சொல்ல முடியாது. நீங்கள் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு காய்ச்சல் ஒன்று பரவும், அந்த காய்ச்சல்னால 4 நாள் 5 நாள் ரோட்டில் யாருமே நடமாடக்கூடாதுன்னு பூட்டி வைப்பாங்கன்னு சொன்னால் சிரிச்சிருப்பீங்க நீங்கள். ஆமாம். ஏதோ ஒரு படம் பார்த்துட்டு சார் சொல்கிறாரு, கதை சொல்கிறாருன்னு நினச்சிருப்பீங்க நீங்கள் இல்லையா? ஆனால் பார்த்தோம்ல நம்ம கண் முன்னாடி அந்த சாலைகள் வெறிச்சோடி போய் எல்லாமே பூட்டி கிடந்துச்சு. ஃபஸ்ட்டு 4 நாள் இந்த மார்ச்னு நினைக்கிறேன், மார்ச் 21 சமயத்தில் 24 மார்ச் 2021 நினைக்கிறேன். இல்லை, ஃபஸ்ட்டு ஒரு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் லாக்டவுன் இல்லையா, இன்டெஃபினட் லாக்டவுன்னா அன்றைக்கி போட்டாங்க. இதை வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு தியரி சொல்லியிருந்தானே என்ன சொல்லியிருப்போம், சிரிச்சிருப்போம். அது எப்படி இதுன்னு உலகமே ஷட் டவுன் ஆகுதா, அது எப்படி இவ்வளோ பிஸ்னஸ் இருக்குது, இதெல்லாம் சாத்தியம் கிடையாதுன்னு சொல்லியிருப்போம். ஆனால் நடந்துச்சு இல்லை. அது மாதிரி எந்த இயற்கை சீற்றங்கள் வரும், இதெல்லாம் எதிர்பார்த்து தான் ஒரு சிட்டியை நீங்கள் பிளான் பண்ணணும். இப்படி இவங்க அன்லிமிட்டட் எஃப்எஸ்ஐ கொடுத்தாங்கன்னா சிட்டி என்ன ஆகும்? இதுக்கு வந்து பாதிப்பு யாருக்கு சார் அதிகமாக இருக்கும்? இப்போ வந்து அப்படி கொடுக்குறாங்க, அனுமதி கொடுக்குறாங்க, கட்டடமும் கட்டிடுறாங்கன்னு வச்சுக்கலாம், பாதிப்பு வந்து யாருக்கு அதிகமாக இருக்கும்? ஏழைகளுக்கு தான் பாதிப்பு அதிகமாகும். ஏழைகள் போய் அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் நிச்சயமாக குடியிருக்க போகிறதில்ல. 10வது மாடியில் 4 பெட்ரூம் 4 BHK ஃப்ளாட்டு ஏழை வாங்க போகிறதில்ல. என்ன, அவன் பணக்காரன் தான், செல்வந்தன் தான் அங்கேயே அது சென்று அதை வாங்குவான். ஆனால் அந்த அடுக்குமாடிகளுக்கு மாடியில் குடியிருக்க முடியாத ஏழைகள் மற்ற இடங்களில் இருக்கிறார்கள், அவர்கள் வெளியேற்றப்படுவார்களா இல்லையா? உங்களுக்கு ஒரு பணக்கார ஃப்ளாட்டில் அடைச்சிக்கிச்சுன்னா அதை எடுத்து ரோட்டில் கூட விடுவாங்க அவங்க. ஆனால் விளிம்புநிலை மக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளிலும் இந்த பாதிப்பு நிச்சயமாக ஏற்படத்தான் செய்யும். அவங்கள யார் வந்து இந்த அதிகாரிகள் அவர்களுக்காக வேலை செய்வார்களா, செல்வந்தர்களுக்காக வேலை செய்வார்களா சொல்லுங்கள். அண்டு இல்லையோ பார்த்துருப்பீங்க, சரிவர திட்டமிடாவிட்டால் என்ன ஆகும்ன்ட்டு ஒரு 4-5 நாளைக்கு முன்பு ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் மழை பெஞ்சிச்சு. அந்த மழை பெஞ்சப்போ அந்த கிளாம்பாக்கத்தில் புதிய பேருந்து நிலையம் கட்டினாங்களா, அந்த இடத்துல எவ்வளோ நேரம் டிராஃபிக் ஆச்சு பார்த்தீங்களா?
இத்தனைக்கும் பெரிய மழை கிடையாது, ஆகஸ்ட் மாதம் இது. ஒரு 2 மணி நேரம் முன்பு பெஞ்சிச்சு சின்ன மழை. அது ஏன்னா அந்த இடத்துல பஸ் ஸ்டாண்டு கட்டி எல்லாம் லெவல் பண்ணி ஃப்ளோர் அங்கே ரைஸ் பண்ணிட்டாங்க. தண்ணி போகிற ரோட்டுக்கு வந்துச்சா? அதுவுமே திட்டமிட்டு கட்டப்படல போல. இவ்வளோ தான் இப்போ சொல்லிட்டீங்களா. இப்போது அது இத்தனைக்கும் ஒரு எமர்ஜென்சி எதுவும் கிடையாது. பல மாதங்களாக பல ஆண்டுகளாக திட்டமிடப்பட்டு அந்த இடம் தேர்ந்தெடுக்கப்பட்டு நமது பொறியாளர்கள் கட்டுறாங்க. இப்படி கட்டியிருக்காங்களே, இவங்களை நம்பி அன்லிமிட்டட் எஃப்எஸ்ஐ கொடுத்தா என்ன ஆகும் மெட்ராஸ்? இப்போ என்ன சார் அவசரம்? இப்படி கேளுங்க, இதுதான் விஷயம். இதில் பெரும்பாலான பில்டர்ஸ் பயனடைவார்கள். அது நண்பர் என்று தான் சொன்னால், நிறைய ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் வெளிப்படையாகவே 2 கிரவுண்டுக்கு மேலே நிலம் வச்சுருக்கவங்க எங்களை அணுகலாம், 2 பிளாட் வச்சுருக்கவங்க எங்களை அணுகலாம், நாங்கள் வாங்கிக்கிறோம்னா ஜாயிண்ட் வெஞ்சர் போடுறது. இப்போது இது இன்னும் ஈஸி. சிக்கல் எப்படி வரும்ன்றதை சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல இந்த நகரத்தின் மையப்பகுதியில் நீங்கள் ஒரு 2400 சதுர அடி கிரவுண்டு வச்சுருக்கீங்க, வெறும் 2400 ஸ்கொயர் ஃபீட். இதில் எவ்வளோ வீடு கட்டலாம்? நீங்கள் 2 எஃப்எஸ்ஐ இருந்துச்சுன்னா 4000 சதுர அடிக்கு வீடு கட்டலாம் இல்லையா? நீங்கள் 2000 சதுர அடிக்கு வீடு கட்டிட்டு அதில் குடியிருக்கீங்கன்னு வச்சுங்க. ஒரு பில்டர் வர்றாங்க, கிரவுண்ட் எங்கள் கூட கொடுத்துருங்க, எங்கள் கூட ஜாயிண்ட் வெஞ்சர். உங்களுக்கு இப்போ வந்து நீங்கள் 2000 சதுர அடியில் ஒரு வீடு வச்சுருக்கீங்க, 4000 சதுர அடியில் 2 வீடு தரேன்னு சொன்னால் உங்களுக்கு கசக்குதா? இல்லை, வாங்கிப்பாங்க. யாராக இருந்தாலும் வாங்கிப்பாங்க. ஒரு வீடை வாடகைக்கு விட்டு ஒரு வீட்டில் குடியிருக்கலாம், அந்த ஐடியா வரும். அவன் அந்த இடத்துல 10 வீடு கட்டுவோம். நீங்கள் எனக்கு இருக்கிற வீட்டுக்கு 2 வீடு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சந்தோஷமாக கொடுத்துருங்க. இப்போ இந்த ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் எல்லாம் உங்களோட பிளாட்ஸ் எங்கள்கிட்ட கொடுங்கன்ட்டு இப்போ விளம்பரம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அப்போ இந்த உத்தரவு, இந்த நகர்வு நடந்து கொண்டிருக்கிறதுன்றதை புரிஞ்சுக்க முடியுது அவங்களால? புரிஞ்சுக்க முடியும் சார். இதுக்கு முன்னாடி வந்து இந்த எஃப்எஸ்ஐ வந்து எந்த மாதிரியான சட்டம் இருந்தது? எஃப்எஸ்ஐனா இவ்வளோ தான் கொடுக்கணும் எப்படி இருந்தது? அது யார் மாற்றினா இப்போயும் அதை மாற்றுறாங்க, திருத்தம் மறுபடியும் கொண்டு வராங்க? கடைசியாக ஓபிஎஸ் துணை முதல்வராக கடந்த ஆட்சி காலத்தில் இருந்தாலும் அந்த பீரியடில் தான் எஃப்எஸ்ஐயை வந்து 2லேருந்து உயர்த்தினாங்க 2.5. அண்ட் சில இடங்களில் ரோடு 100 அடி ரோடு எங்கே இருக்கிறதோ அங்கெல்லாம் ப்ரீமியம் எஃப்எஸ்ஐன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நீங்கள் கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எல்லாமே காசு பார்க்குறதுக்கு இல்லையோ. நீங்கள் கேட்டிங்க என்ன தான் சார் பண்ணுறது அப்படின்னா, இவங்களுக்கு என்ன விஷன் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சார் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து எல்லா இடத்துக்கும் அப்ரூவ் கொடுத்துட்டாங்க, எல்லா இடத்துலையும் வீடு கட்டாங்க. அது வீடு யார் வாங்க போகிறாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, யார் வாங்குவா? உங்ககிட்ட பணம் இல்லை, அதனால இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள். ஒருத்தர் உள்ள பைனாப்பிள் கேசரி சாப்பிட்டு இருக்காரு, அவரோட கருப்பு பணத்தை எங்கே முதலீடு செய்வார்? இந்த ரியல் எஸ்டேட்டில் கருப்பு பணம் புழங்குகிறது என்பது உங்களுக்கு தெரியும். நீங்கள் யோசிக்கிறதெல்லாம் யோசிப்பேன். என்ன இந்த எடுத்த உடனே பில்டிங் ஸ்டார்டிங் ரேஞ்சே 2.5 crores ஆன்வர்ட்ஸ்னு போட்டிருக்காங்களே, யார் இதெல்லாம் வாங்கன்னு பார்த்தா எல்லா ஃப்ளாட்டும் விற்று போகுதுன்றதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஒரு பணம் வச்சுட்டு நிறைய ஏராளமான கருப்பு பணத்தை வைத்திருப்பவர்கள் யார் மூலமான முதலீடு செஞ்சு அதை இன்வெஸ்ட்மெண்ட்டாக வச்சுக்குவாங்க போட்டு. இன்னொன்று, நீங்கள் கேட்குற இந்த கேள்வியோட மீனிங் என்னன்றது அந்த பில்டருக்கு தெரியாதா? ஒரு ஃப்ளாட்டு 4 கோடி ரூபாய்க்கு போடுறோமே, யார் வாங்குவான்ற யோசனை அவனுக்கு தோணாது? ஆக்சுவலாக அந்த ஃபீல்டு கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு, அதனால தான் கட்டுறாங்க. மார்க்கெட்டை ஸ்டடி பண்ணாமையாங்க இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்டில் இறங்குவான் ஒரு பில்டர் இத்தனை கோடியை போட்டு. இன்னொன்று, கடைசி ஃப்ளாட் விற்கிற வரைக்கும் அவன் பணம் தான் அதில் லாக் ஆகிருக்கு. அது உங்களுக்கு தெரியும். இங்கே சென்னையில் பின்னியால் இருந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் கட்டடம் எழுப்பிட்டு இருக்கு தெரியுமா? வட சென்னையில் ஒரு மிகப்பெரிய, அது ஒரு நகரம், கருப்பர் நகரம் சொல்லுவாங்க. கருப்பர் நகரம் நீங்கள் சொல்லிக்கிங்க. அது மார்வாடிகளின் நகரமாக உருவாகி கொண்டிருக்கிறது. அதான் உண்மை. அது திராவிட ஆட்சியா சார்? அதே தான். ஏன் அவ்வளோ ஏங்க போகிறீங்க? கீழ்ப்பாக்கில் பாதாள பொன்னியம்மன் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது, மோட்சத்திற்கு பக்கத்தில் கொஞ்சம் வரும். அந்த இடத்துல போனீங்கன்னா அந்த ஜங்ஷன் கிட்ட ஒரு ஃப்ளாட் இருக்கும். 20 வருஷம் முன்னாடியே ஒரே ஒரு தமிழர் கூட அங்கே உள்ள கிடையாது தெரியுமா? எப்படி அங்கே ஒரு 200 வீடு இருக்கும். விற்க மாட்டாங்க உனக்கு. தமிழர்களுக்கே வீடு கிடையாது. 200 வீடு இருக்குன்னா 200 வீடும் வட இந்தியர்கள், மார்வாடிகள். அங்கேருந்து ஒருத்தர் வீட்டை விற்கிறான்னா மார்வாடிக்கு தான் விற்கணும் தெரியுமா? யார் வாங்க அவங்க கேட்குறீங்க? நான் சொல்கிறது 20 வருஷம் முன்னாடி உள்ள விட மாட்டாங்க. இப்போ சொல்லவே தேவை. ஆமாம், அது மாதிரி உருவாக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ அன்லிமிட்டட் எஃப்எஸ்ஐ கொடுத்தா என்ன டேஞ்சர்ன்றதை யோசிச்சு பாருங்கள்.